ஐயா நித்யானந்தம் ஐஜிகேனுடைய ஊடகத்தினுடைய செயலாளர் ஐயாட்ட கேட்குறது இப்போ எப்படின்னா, இது காலத்தின் கட்டாயம் என்கிறார். திருச்சியிலிருந்து பேசுகிற நம்முடைய ஜெகதீஸ்வரன். இது ஒரு இன்னெவிட்டபுள்னு சொல்லுவாங்க, தவிர்க்க முடியாத ஒரு முடிவு. பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு. நீங்கள் பல களத்தில் எங்கோடு கதைத்திருக்கிறீர்கள், ஒன்றல்ல ரெண்டல்ல. இது காலத்தின் கட்டாயம். எப்படி பார்க்கிறீர்கள்? ஜெயா ப்ளஸ் தொலைக்காட்சி ஏன் என்ற கேள்வி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பொறுமை கடலினும் பெரிது, பொறுத்தார் பூமி ஆழ்வார். கண்டிப்பாக இது நாம் ஒரு முதுமொழியாக எல்லா இடங்களிலும் சொல்லுகிறோம். வள்ளுவம் ஒரு படி அதிகமாக சென்று அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வாரை பொறுத்தல் கடன்றார். எவ்வளோ பெரிய வார்த்தை! அடே அப்பா! அந்த அளவுக்கு தன்னை தூற்றியவர்களை கூட அவர் தூற்றாமல், கடுஞ்சொற்களை சொல்லாமல் பொறுமை காத்து வந்தார்கள். வள்ளுவர் சொன்ன வழியை அப்படியே கடைபிடித்து இதுகாரும் வந்தார்கள். என்னை போல சிலருக்கு கூட இவர் ஏன் இப்படி இருக்கிறார் என்று கூட நான் கேட்டிருக்கிறேன். ஏன் இறங்காமல் இருக்கிறார் என்று நான் கேட்டிருக்கிறேன். அந்த அளவிற்கு பொறுமை. ஆனால் ஒன்றை சொல்லுகிறோம், நாளைய நிகழ்ச்சியை பொறுத்தவரையில் சாதும் விரண்டால் காடு கொள்ளாது. இவ்வளவு பொறுமையாக இருந்தவர்கள் இன்றைக்கு வெகுண்டு எழுந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தி இவரை எதிர்ப்பவர்களுக்கு இருக்குமா என்ற கேள்விதான் அங்கே மிஞ்சுகிறது. மிகச்சிறந்த பொறுமைசாலி இன்றைக்கு வெகுண்டு எழுந்திருக்கின்றார்கள். திராவிட இயக்கங்கள் எப்படி இருக்க வேண்டும், திராவிட இயக்கங்களின் கலங்கரை விளக்காக நாளை முதல் ஒரு புது தோற்றத்தோடு அவைகள் செயல்படும் என்பது அவருடைய வழியிலே தெரிகிறது. சின்ன குறிப்பு, இந்த நிலை வர வேண்டும். இன்றைக்கி அதிமுகவில் பழனிசாமி கூட இருக்கிறாங்க பாருங்கள், அவர்களே பலர் தங்கள் சுயநலத்துக்காக இருப்பை உறுதிப்படுத்தி கொண்டார்கள். உண்மையை சொல்கிறேன், ஒரு பத்திரிகையாளர் தங்கள் இருப்பை, ஆனால் கழுதை தேர்ந்து கட்டரும்பாக கட்சி போய் கொண்டிருக்கிற இடத்தில் 60 விழுக்காடு 18 இல்லையா டெபாசிட் போகிற அளவுக்கு இன்றைக்கு இந்த கூட்டம், நாளை கமுதியில் நடக்கக்கூடிய இந்த கூட்டம் பலருக்கு உள்ளுணர்வில் கடும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. உண்மை. இது நான் இன்னைக்கு காலையில் கிடைச்ச தகவல். இதை எப்படி பார்க்குறீங்க? எத்தனையோ பேருடைய உள்ள கிடக்கை நாளை வெளிவரும். குரலாக வரவில்லை என்று சொன்னால் மன ரீதியாக வரும், மௌனமாக வரும். அந்த மௌன புரட்சி என்பது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஏற்பட்டு, அம்மாவை ஏன் இப்படி ஒதுக்கி வைத்திருக்கிறீர்கள், சசிகலா அம்மாவை ஏன் இப்படி ஒதுக்கி வைத்திருக்கிறீர்கள் என்று கேட்டு கேள்விக்கணைகளால் துளைக்கக்கூடிய ஒரு சம்பவம் மிக விரைவிலே நடக்கும். நாளை அதற்கான அஸ்திவாரம், அடிக்கல் தான் நாட்டியிருக்கின்றார்கள். நீங்க சொல்றது உள்முரண்களும் குழப்பமும் வார்த்தையில் கடுப்பதும் நடக்குங்கிறீங்க. உண்மை உண்மை. அமித்ஷா போன்றவர்கள், பாரத பிரதமர் நம்முடைய மோடி போன்றவர்கள் எத்தனையோ முறை இடித்துரைத்திருக்கின்றார்கள். யாரையும் விட்டுவிடாதே, யாரையும் விட்டுவிடாதே. அம்மாவை சின்னம்மாவனா நீங்கள் சொல்கிற சசிகலா அம்மாவை சேர்த்துக்கொள்ளுங்கள், ஓபிஎஸ்ஐ சேர்த்துக்கொள்ளுங்கள், டிடி தினகரனை சேர்த்துக்கொள்ளுங்கள், ஒன்றாய் வாருங்கள், வெற்றி பெறலாம். முதலில் இந்த தீய சக்தி திமுகவை விரட்ட வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்தோடு ஒன்று சேருங்கள், வேறு ஒன்றுமே வேண்டாம். திமுக அதாவது அல்லவை தேய அறம் பெருகும், நல்லவை நாடி இனிய சொல்லிடலாம். அல்லவை தானாக தேய்ந்து விடும். எப்படி? நல்லவை நாடி நாம் செய்யும் பொழுது கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக டிஸப்பியர். ஆமாம். அதனால் அந்த வகையை அவர்கள் கடைபிடித்து பார்த்தார்கள். ஆனால் கலியுகத்தில் நான் எந்த ஆயுதத்தை எடுக்க வேண்டும் என்று நீதான் முடிவு செய்கிறாய். இப்பொழுது அவர்கள் முடிவு செய்து விட்ட ஆயுதத்தை ஏற்க நாளை புறப்படுகிறார்கள். வளையணிந்த மங்கையரும் வாழேந்தி போர் புரிதல் கான் கான் என கொட்டுமுரசே என்று பரணி பாடியிருக்கின்றார்கள் தமிழ் இலக்கியத்திலே. அந்த பரணியுடைய துவக்கமாக நாளை இருக்கும் என்று நான் கருதுகிறேன். அது மட்டுமல்ல, மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் எத்தனையோ முறை சொன்னார்கள், ஒரு மனசாட்சி உள்ளவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியிலே நாங்களும் இருக்கிறோம். ஐஜேகே இந்திய ஜனநாயக கட்சியினுடைய ஊடகப் பிரிவு செயலாளராக நான் இருக்கிறேன். நாங்களும் தேசிய ஜனநாயக கட்சி கூட்டணியில் தான் இருக்கிறோம். எங்கள் கூட்டணி தலைவர்கள் எத்தனை முறை இங்கே இடித்து உரைத்திருக்கிறார்கள். இதை எதையுமே பொருட்படுத்தவில்லை என்பது வருத்தத்திற்குரியது. ஆனால் ஒன்று மட்டும் அரசியலே நிச்சயம், ஏக் தின் கா சுல்தான் என்று சொல்வார்கள் இந்தியில். ஒரு நாள் நீ ராஜாவாக பத்திரிகையில் வரலாம்,
அதுக்கப்புறம் உன்னை கண்டுபிடிப்பதே முடியாமல் போகக்கூடிய அளவிற்கு காணாமல் போய்விடுவீர்கள். அது யாராக இருந்தாலும் சரி, அம்மா இப்போ இந்த சின்னம்மாவோடு இருந்து காட்டி கொடுத்து போனவர்களானாலும் சரி, அவர் வெளியே இருப்பதற்கு காரணமானாலும் சரி, அல்லது தலைமையேற்று நடத்துகிறேன் என்று சொல்லி தீண்டாமையை கடைப்பிடிப்பவர்களானாலும் சரி, அவர்கள் அதை நிச்சயமாக அனுபவிப்பார்கள். இன்னொன்று, அரசியலில் நான் சொன்னதை போல முடிச்சிடுறேன். இன்று இருப்பவர்கள் எந்த பொறுப்பில் இருக்கின்றார்கள், நாளை எந்த பொறுப்பில் இருக்க போகிறார்கள் என்ற நிச்சயமற்ற சூழ்நிலை தான் அரசியல் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளும். மனிதனுடைய வாழ்க்கையே அப்படிதான். அரசியல் அதில் ஒரு சிறிய பாகம். எனவே இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி சிறப்பாக செயல்படவில்லை என்று சொன்னால், நிச்சயமாக இதை எப்படி சிறப்பாக செயல்பட வைக்க வேண்டும் என்று அகில இந்திய அளவிலே இருக்கக்கூடியவர்களுக்கு நிச்சயமாக தெரியும். அவர்கள் தகுந்த நேரத்தில் தகுந்த முடிவை எடுப்பார்கள். நம்முடைய வி.கே. சசிகலா அம்மையார் அவர்கள் நிச்சயமாக அங்கீகரிக்கப்பட வேண்டும். அவர்களுடைய ஆதரவு முழுமையாக பெற வேண்டும். மக்கள் ஒன்று திரண்டு அவரை வாழ்த்துகின்ற பொழுது இதை எல்லோரும் புரிந்து கொள்வார்கள். அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். தேவர் திருமரங்கனார் பசும்பொன் முத்துராமலிங்க தேவருடைய இடத்திலிருந்து செய்கிறார்கள். ஆன்மீகமும் அரசியலும் இது கண்கள் என்று சொன்ன தேவருடைய இடத்திலிருந்து அவர்கள் செய்கிறார்கள். இந்த ஆத்ம பலம், நம்முடைய பசும்பொன்னாருடைய ஆத்ம பலம் நிச்சயமாக அவருக்கு துணை இருக்கும். அவரை நான் வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். நன்றி. நாளை நடப்பதில் என்ன நடக்குன்னா அவருடைய ஒரு பொலிட்டிக்கல் வியூவர்ஸா, நான் ஒரு பழமொழியை வேறு மாதிரி சொல்கிறேன். சிலரிடம் சில காலம் ஏமாறலாம், பலரிடம் பல காலம் ஏமாறலாம், ஆனால் எல்லோரிடமும் எப்போதும் ஏமாறுவார்கள் என்பதை தமிழ் மக்களிடத்தை நாம் எதிர்பார்க்க முடியாது. பெருந்தலைவர் காமராஜரை போன்றவர்களை கூட தூக்கி எறிந்த நாடு தமிழ்நாடு. ராஜீவ்காந்தியும் இந்திரா காந்தியும் அவருடைய சொந்த தொகுதியாக இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்தில் அவர்களை தூக்கி எறிந்தவர்கள் அந்த மக்கள். தொடர்ந்து வெற்றி கண்டது அந்த குடும்பத்துக்கே உரித்தான அந்த தொகுதிகள். இதெல்லாம் ஜனநாயகம் ஆடும் கூத்து, ஜனநாயகம் காண்பிக்கின்ற பாடம். இந்த பாடத்தில் இன்றைக்கு மக்கள் சொல்லனா துயரில் 5000 கொடுத்து எங்களை விலைக்கு வாங்கக்கூடிய அளவிலே நீ இருக்கிறாயா என்று சிந்திக்கக்கூடிய அளவிலே மக்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள் என்பது தமிழகத்தின் மிகப்பெரிய மாற்றம். உண்மை, நான் சொல்வது உண்மை. நான் மக்களிடத்தில் பழகி சொல்கிறேன். அந்த மாதிரி இலவசங்களுக்கு எங்களை ஆட்படுத்தி விலைக்கு வாங்கி விடலாம் என்று நீ கருதினால் 5 ஆண்டுகளுக்கு எங்களுக்கு சேர வேண்டிய 60,000 வை. என்ன 5000? 60,000 மாதம் 1000னா 60,000 ஆச்சு. 5 ஆண்டுகளுக்கு 60 மாதம். அதை வைக்காமல் என் பணத்தை நீ எடுத்து வச்சுக்கிட்டு எனக்கு கொடுத்தேன்னு சொல்லிட்டு இது பெரிய ஒரு விஷயமாக நீ விளம்பரம் பண்ணிட்டு இருக்கிறியா அப்படின்னு இந்த விளம்பர ஆட்சி. நம்முடைய சசிகலா அம்மையார் அவர்கள் எப்பொழுதும் சொல்வார்கள் விளம்பர ஆட்சி, விளம்பர ஆட்சி. இந்த விளம்பர ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர மக்கள் துடித்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதைத்தான் நாடி துடிப்பாக நம்மால் காண முடிகிறது. இது தவறுமேயானால் நான் அன்போடு ஒரு கோரிக்கையை வைக்கிறேன். எதிர்க்கட்சி அத்தனை பேருக்கும், சசிகலா அம்மையார் உள்பட எல்லோருக்கும் நான் ஒரு கோரிக்கை வைக்கிறேன். இந்த திராவிட மாடல் திட்ட திருடர்கள், நான் ஏன் திட்ட திருடர்கள் சொல்கிறேன்னா, மத்திய அரசு திட்டங்களை எல்லாம் இவங்க திருடிக்கிறாங்க. ஓட் சோரி மாதிரி இது பிளான் சோரி. இந்த மாதிரி திட்ட திருடலை தமிழில் பெயர் வைத்து அவர்கள் கொடுப்பதாக மத்திய அரசு நிதியிலே செய்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு திராவிட மாடல், இந்த திராவிட மாடலை மீண்டும் அரியணையில் அமர்த்த ஒரு நேரம் வருமானால், அப்படிப்பட்ட ஒரு சூழல் வருமானால் அதற்கு இத்தனை பேருமே பொறுப்பேற்க வேண்டும். இது தேவைதானா என்பதை முதலிலிருந்து கடைசி வரை டெல்லியிலிருந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்களை சிந்தித்து பார்க்க வேண்டும். அதனால் நான் நம்புகிறேன், நிச்சயமாக இந்த அம்மையார் நாளை இந்த ஜெயலலிதா அம்மையாருடைய பிறந்தநாளை கொண்டாடிய பிறகு எப்படி அண்ணா அவர்களுடைய சமாதி, எம்ஜிஆர் அவர்களுடைய சமாதி, ஜெயலலிதா அம்மையாருடைய சமாதிக்கு சென்று மரியாதை செலுத்தி அவருடைய ஆசிகளை வேண்டி செல்கிறார். இதே சிறைக்கு செல்லும்போது கூட ஜெயலலிதா அம்மையாருடைய சமாதியிலே சபதம் செய்து சென்றிருக்கின்றார்கள். அந்த சபதத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு தக்க தருணமாக இவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கின்றார்கள் என்றுதான் கருத தோன்றுகிறது. எனவே எல்லாரையும் ஒன்று சேர்த்து இந்த தீய சக்தியை
துரத்தி அடிக்க வேண்டும், இல்லாமல் செய்ய வேண்டும் என்பதுதான் நான் எல்லா கட்சிகளையும் எதிர்க்கட்சிகளை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். கண்டிப்பாக. எங்களுடைய பார்வேந்தர் ஐயாவும் ரவி பச்சமுத்து ஐயா மாநில தலைவரும் இதைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு ஓட்டு கூட வீணாக்கக்கூடாது என்று சொல்லி இது நடந்தே தீர வேண்டும். இல்லை என்றால் இந்த பாவத்திற்கு எல்லோருமே பொறுப்பேற்க வேண்டும். நான் கடைசியாக ஒன்றே ஒரு வரியை சொல்ல விருப்பப்படுகிறேன். இந்த 5000 ரூபா ஓட்டுக்குன்னு சொல்லியிருக்கிறார்கள் அல்லவா, நான் ஜஸ்டிஸ் லா கம்பெனி அஃபர்ட்ஸ் பாராளுமன்ற விவகாரத்துறைக்கு ஒரு கடிதம் எழுதி கொண்டிருக்கிறேன். அரைகுறையில் இருக்கிறது, அனுப்பிவிடுவேன் நாளை மறுநாள். அதில் என்ன சொல்ல போகிறேன்னு சொன்னால், அதாவது வாக்குறுதி கொடுத்துட்டு தேர்தலில் ஜெயிக்க போகிறோமா தோக்க போகிறோமான்னு தெரியாது, ஆனால் வாக்குறுதியை கொடுத்துட்றாங்க. அப்படி வாக்குறுதியை கொடுத்துட்டு ஆட்சிக்கு வந்தாலும் நிறைவேற்றலைனாலோ ஆட்சிக்கு வராமல் நிறைவேற்ற முடியலைனாலோ பர்சனல் ஷூரிட்டி, பர்சனல் சொத்துலேருந்து அட்டாச் பண்ணி அவங்க சொத்துக்கள் எல்லாம், ஏன்னா பல ஆண்டுகளாக கொள்ளையடித்து சேர்த்து வச்சுருக்கிறார்கள், அந்த அட்டாச்மெண்ட் பிஃபோர் ஜட்மெண்ட் போட்டு அந்த சொத்துக்களெல்லாம் அட்டாச் பண்ணி மக்கள்கிட்ட கொடுத்த வாக்குறுதியை நீங்கள் நிறைவேற்றலை, அதனால் உங்கள் பர்சனல் சொத்தை நான் அட்டாச் பண்ண போகிறேன்னு சட்ட வடிவத்தில் கொண்டு வந்தால் ஒருவேளை பொய் வாக்குறுதியை நிறுத்துவாங்கன்னு நான் நம்புகிறேன். இதே ஒரே ஒரு செய்தி, அம்மையார் ஜெயலலிதா அம்மையாருடைய சொந்த இடத்தில் கொடநாட்டில் அவருக்கென்று ஒரு மணிமண்டபம் கட்ட வேண்டும் என்று சசிகலா அம்மையார் சென்றபோது அதை மனித மாண்பு எதுவுமே இல்லாமல் சொந்த இடத்துல கட்டிக்கொள்வதற்கு முச்சந்தியிலெல்லாம் இவர்கள் அப்பாவோட சிலையும் தாத்தாவோட சிலையும் மகனோட சிலையும் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் சொந்த இடத்துல ஜெயலலிதா அம்மையாருடைய சிலை வைப்பதற்காக சசிகலா அம்மையார் சென்றபோது துச்சமாக மதித்து அதற்கு அனுமதி இல்லை என்று சொல்லியிருக்கின்றார்கள். இதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த பாவமும் இந்த ஸ்டாலின் அரசை விடாது.